வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பேரிடர் கேந்திரங்கள் முழு தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யுமாறு தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா உத்தரவிடப்பட்டுள்ளது. நவம்பரில் தொடங்கிய பருவமழை காலம் மார்ச் வரையில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை காக்க அது அவசியம் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதி வாழ் மக்களுக்கு அரசாங்கம் உச்சகட்ட முன்னுரிமையை வழங்கும் என்றும் மக்களவையில் பிரதமருக்கான இன்றைய கேள்வி நேரத்தின் போது டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். வெள்ள தயார் நிலை கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு சிறப்பாக உள்ளது. அதற்காக தேசிய பேரிடர் நிர்வாக செயற்குழுவின் தலைவரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜயீத் அமிடி, நட்மா மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். இன்று நண்பகல் மணி 12 வரைக்குமான நிலவரப்படி 6 மாநிலங்களில் மொத்தமாக 41,135 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆக மோசமாக கிளந்தானில் 33,987 பேர் வெள்ள நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். திரங்கானுவில் 6,453 பேர் பாதிக்கப்பட்ட வேளை கெடாவிலும் நிலைமை மோசமாகி வருகிறது. அங்கு இன்று காலை 200க்கும் குறைவானவர்களே நிவாரண மையங்களில் தங்கியிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 452 பேராக அதிகரித்திருக்கிறது. பர்லிஸில் 195 பேரும், ஜொஹூர், பேராக் மாநிலங்களில் முறையே 28 மற்றும் 20 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.